அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 192. ஓம் நீயது என்பதை உணர்த்துக போற்றிவோம். பரமாத்மா என்பது ஒரு பெரிய நெருப்பு. ஜீவாத்மா என்பது அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய பொறி. அறியாமையாலும் அகங்காரத்தாலும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் மனித உயிர் தடுமாறுகிறது. இந்த உண்மையை விளக்குவது தத்துவமசி என்ற மகா வாக்கியம். அது நீ ஆகிறாய் என்பது அதன் பொருள். பரமாத்மா வேறு, நீ வேறு அல்ல. அதுதான் நீ, நீதான் அது என்பது அதன் பொருள். அப்பொருள்தனை அனுபவத்தில் அறிந்து உணர முயல வேண்டும். அது கருதியே நீ அது என்பதை உணர்த்துக போற்றிவோம் என்று இம்மந்திரம் அன்னையை வேண்டுகிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 193. ஓம் முற்றிய ஞான வடிவினல் போற்றிவோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலுமே இறைவன் கலந்திருக்கிறான் என்று உபநிடதங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனை எந்த வடிவம் கொடுத்து கும்பிடுவது? அவன் தோற்றம் எப்படி இருக்கும்? நெருப்புக்கு நிலைத்த உருவமில்லை. அது எந்த பொருளை பற்றி கொண்டு எரிகிறதோ அந்த பொருளின் உருவமாய் தோன்றுகிறது. அதுபோல ஒன்றேயான இறைமை பொருள்களுக்கு ஏற்ப பலவாய் தோன்றுகிறது. இறைவன் ஞான வடிவமானவன் என்பர். அந்த ஞானம் கண்களால் காணத்தக்க காட்சி பொருள் அல்ல, கருத்துப் பொருள். ஆனாலும் உற்ற பொருள்களின் உருவமாக தோன்றும் இறைவனை எரியும் சுடர் வடிவில் போற்றினர். அதுவே ஞானச் சுடர். இறைவனின் தோற்றம் சுடர் வடிவானது என்று துதிக்கிறார் நம்மாழ்வார். ஜோதியே சுடரே என இறைவனை துதிக்கிறார் மாணிக்க வாசகர். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே என்கிறது திருவாசகம். பரம்பொருளான அன்னை ஆதிபராசக்தி ஞான வடிவானவள். அவளுக்கு ஞான பூங்கோதை, ஞானாம்பாள் என பெயர்கள் உண்டு. ஜோதியும் சுடரும் அவளது ஞான வடிவங்கள் என்று போற்றுகிறது இந்த மந்திரம். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.